ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். திடீரென காரில் இருந்து இறங்கிய முதல்வர், இன்ப அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். தமிழக முதல்வர் விஜய் சென்னை நீலாங்கரையில் இருந்து தலைமைச் செயலகத்துக்கு தினமும் காரில் வந்து செல்கிறார். சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து தினமும் தலைமைச் செயலகம் வருகிறார். தேர்தலுக்கு முன்பே விஜயை பார்க்க வீட்டிலிருந்து அவர் செல்லும் பாதையில் கூட்டம் அதிகளவில் திரண்டு நிற்கும். தற்போது முதல்வரான பிறகும் அதே நிலை நீடிக்கிறது. முதல்வர் விஜயை பார்ப்பதற்காக வழிநெடுக தாவேக்கவினரும் பொதுமக்களும் சாலையின் இருபுறமும் தினந்தோறும் நிற்பதை பார்க்க முடியும். முதல்வர் விஜயும் தன்னை பார்க்க ஆர்வத்துடன் காத்திருக்கும் மக்களை நோக்கி கையசைத்து அன்பை வெளிப்படுத்த தவறுவதில்லை. இந்த நிலையில் வழக்கம் போல நீலாங்கரை இல்லத்திலிருந்து கான்வாய் பாதுகாப்புடன் தலைமைச் செயலகத்துக்கு முதல்வர் விஜய் புறப்பட்டார். நீலாங்கரை சிக்னல் அருகே விஜயை காண மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். அப்போது திடீரென காரிலிருந்து இறங்கி வந்து மக்களை சந்தித்து முதல்வர் கை குலுக்கினார். தங்களை பார்த்து கையசைக்க மாட்டாரா என்று காத்திருந்த மக்கள் முதல்வரின் செயலால் இன்ப அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போயினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. திமுகவின் ஊழல்களை சொல்லி முதல்வர் விஜய் தப்பிக்க முடியாது. நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டால் போதுமா? செயல் திட்ட அறிக்கையை வெளியிடுங்கள் என முதல்வர் விஜயை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கை: திமுக அரசின் ஊழலை சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது. முந்தைய அரசின் வரலாற்று ஊழல் காரணமாக அதிருப்தி அடைந்த தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துதான் தவிக அரசுக்கு வாக்களித்தனர். முந்தைய அரசு மீது புகார் கூறியே தவிக அரசு நாட்களை நகர்த்த முடியாது. இந்த வெள்ளை அறிக்கை மூலம் தவிக அரசு என்ன சொல்ல வருகிறது? தேர்தல் பிரச்சாரத்தின் போது அள்ளி வீசிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்று மறைமுகமாக சொல்கிறதா? திமுக ஆட்சியில் நடந்த அவலங்கள், ஊழல், தவறான நிதி மேலாண்மை போன்ற காரணங்களை காட்டி முதல்வர் சும்மா இருக்க முடியாது. அவர் என்ன செய்ய போகிறார் என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றப் போகிறோம்? தமிழக அரசின் நிதி மேலாண்மை திட்டம் என்ன என்பதை விளக்கும் செயல் திட்ட அறிக்கையையும் வெளியிட வேண்டும் என எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். முதலில் படியுங்கள். முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் வேண்டுகோள். நம்முடைய ஆட்சியை பற்றி, எனக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவிற்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சோசியல் மீடியா ஒரு வகையில் தான் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் தொடக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டு வந்தார், டிஃபன் எடுத்து கையில் எடுத்து வந்தார், வாட்ச் கட்டிட்டு வந்தார், செஸ்ஸு விளையாடினாரு. இன்றைக்கி கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தார். இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்களெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுகோளிப்பதெல்லாம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம், தயவுசெய்து இன்றைக்கு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். படித்து அதற்கு உண்மையை கண்டுபிடியுங்கள். அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அண்ணாமலை பற்றிய கேள்வி. வார்த்தை விட்ட நாகேந்திரன். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற அரசியல் அமைப்பை துவங்கிய அண்ணாமலை இன்று தனது முதல் பாட்காஸ்ட் வீடியோவை வெளியிட்டார். அதில் பல விஷயங்களை பகிர்ந்த அண்ணாமலை தனது இயக்கத்தில் இப்போது வரை 18 லட்சம் பேர் இணைந்திருப்பதாக சொன்னார். பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகோல் விடுத்தேன். வி த லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க.
ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மேனிப்புலேட் செய்தால் எந்த நம்பரை வேண்டும் என்றாலும் காட்ட முடியும் என்று அதிர்ச்சி கிளப்பினார். குறிப்பா இளைஞர்கள் வந்து சிம்பத்தைசர்ஸ், நான் ஃபங்க்ஷனரிஸ்ட் சொல்ல சிம்பத்தைசர்ஸ் அதிகமா வந்து அண்ணாமலை பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் அவர் கூட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் தான் சொல்லுவேன், என் பின்னால் 30 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லுவேன். காட்டுறாரு காட்டிக்கல நானும் ஒன்று வாங்க நானே காட்டுறேன். பணம் சொல்ல முடியாச்சுன்னா அதில் மேனிப்புலேட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். டிவி நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். தயசங்கர் அதில் டெக்னிக்கலான ஆள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை ஓட்டிட்டு வேணா உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நாளையில் 30 லட்சம் பேர் காட்டுறேன். கட்சியில இருந்து முன்னாள் மாநில தலைவர் வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு நான் பேசவே மாட்டேன். அவர் வந்து கட்சியில இருந்து விலகிட்டாரு. மீண்டும் அவரை வந்து மறுபடியும் பாஜகவில் இணைக்க நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுவீங்களா, இல்ல ஏதாவது அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஏதாவது? இல்லை, அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. பாஜக தான் விமர்சனம் வச்சுட்டு வருது தமிழக அரசு மேல. அப்படி இருக்க வரக்கூடிய தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி போட்டு போட்டியிடுமா வாய்ப்பு இருக்கு? தேர்தல் தேதி அறிவிச்சோன்னு அது குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இல்லை, டெல்லியில் கடைசியாக அமித்ஷா தலைமையில் கூட்டம்லாம் குடிச்சு முக்கிய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க. அதில் பேசின வார்த்தைகள் என்ன, தமிழக தோல்வி குறித்து என்ன ஆய்வு என்ன நடத்தணும், அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் உங்கள் நடவடிக்கை? இல்லை, டெல்லியில் பொறுத்தவரையிலே மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர், எங்களுடைய அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய நிதின் நபீன் அவர்கள், அமைப்பு போய் மதிப்புக்குரிய சந்தோஷ் அவர்களெல்லாம் சந்தித்து பேசணும். இனிமேல் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய திட்டமாக இருந்தது. அதை பற்றி தான் நாங்கள் விவாதித்தோம். வேறு கடந்த கால தோற்றது எப்படி, கூட்டணி எப்படி குறித்தெல்லாம் நாங்கள் எதுவுமே பேசலை. கட்சியை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி எடுத்து செல்லலாம் கொடுத்தோம். டெல்லிக்கு ரகசிய விசிட் அடித்த ஜனநாயகன் தயாரிப்பாளர், ரிலீஸ் தேதி அறிவிக்க வாய்ப்பு. முதல்வர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. சென்சார் போர்டு சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் ரிலீஸ் ஆகவில்லை. பின்னர் சட்டசபை தேர்தலில் வென்று விஜய் முதல்வரான நிலையில் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைத்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருவதால் இதுவரை பட வெளியீடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் சென்சார் போர்டு சிக்கலை தீர்க்க படத்தின் தயாரிப்பாளர் டெல்லி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்சார் அலுவலகத்தில் உள்ள தலைமை அதிகாரிகளை அவர் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஜூன் 19ஆம் தேதிக்குள் சான்றிதழ் கிடைத்தால் ஜூன் 26ஆம் தேதியன்று வெளியிடலாம் என்று படக்குழு யோசித்து வருகிறது. ஒருவேளை அதிலும் தாமதம் ஏற்பட்டால் அதிகபட்சமாக ஜூலை 3ஆம் தேதிக்குள் படம் திரையரங்குகளில் வெளியாகும் என திரையுலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் விஜய் பிறந்தநாள் வர உள்ளது. அதற்குள்ளாவது படத்தின் வெளியீடு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருமா என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். தடையை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனது டெலகிராம். 15 கோடி பயனாளர் பாதிப்பு. நாடு முழுவதிலும் கடந்த மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது. 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். வினாத்தாள் லீக் ஆனதால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. வரும் 21ஆம் தேதி மறு தேர்வு நடைபெற உள்ளது. டெலகிராம் ஆப் மூலம் வினாத்தாள் லீக் ஆனது உறுதி செய்யப்பட்டதால் நீட் மறுதேர்வு முடியும் வரை டெலகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்தது. இதை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் டெலகிராம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. நீதிபதி தேஜஸ் காரியா அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் அரசின் தடையால் 15 கோடி பயனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு பல தரப்பிலிருந்தும் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. காங்கிரஸ் எம்பி கார்த்தி, உண்மையிலேயே வினாத்தாள் கசிவை தடுக்க டெலகிராம் செயலியை முடக்குவதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா என்று தேர்வு முகமைக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த பதிவுக்கு டெலகிராமின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கிலிருந்து மத்திய அரசை விமர்சிக்கும் விதமாக கமெண்ட் பதிவிடப்பட்டது. ஒரு வணிக வளாகத்தில் திருட்டு நடைபெறக்கூடும் என்பதால் அனைத்து ஷாப்பிங் மால்களையும் மூடுங்கள், யாராவது வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடும் என்பதால் சாலைகளை மூடிவிடுங்கள் என டெலகிராம் பதிவிட்டுள்ளது. 13 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். கொட்டப்போகும் கனமழை. வட தமிழக கடலோர பகுதிகளிலிருந்து லட்சத்தீவுகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் நாளை 18ஆம் தேதி இடி மின்னலுடன் கனமழை பெய்யும்.
சில இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். தமிழகம், புதுவையின் பிற பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கன்னியாகுமரியில் 236 மில்லிமீட்டர், நெல்லையில் 223 மில்லிமீட்டர், கோவையில் 129 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அந்த வகையில் தமிழகம், புதுவையில் சராசரியாக 41.1 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது வழக்கத்தை விட 30% அதிகம் எனவும் வானிலை மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.